ஈவினிங் நான் வந்து இந்த 2019 லோக்சபா எலெக்ஷன்ஸை பற்றி என்னோட வியூவை நான் சொல்ல போகிறேன். எஸ்பெஷலி தமிழ்நாட்டோட நம்ம லோக்சபா எலெக்ஷன்ஸ் சீன் இப்போ எப்படி இருக்குன்னா, மேஜராக வந்து 4 பார்ட்டிஸ் இருக்குது. டிஎம்கே, ஏடிஎம்கே அண்டு மக்கள் நீதி மையம் கமலோடது, சீமானோட கட்சி. இந்த 4 கட்சி தான் மேஜர் காம்படிஷன்ஸ். இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பேசிக்காக நான் எதுக்கு டார்கெட் பண்ணேன்னா, நியூட்ரல், எந்த கட்சியும் சாராமல் இருக்கிற காமன் மேன், எந்த கட்சின்னு இன்னும் டிசைட் பண்ணிகிட்டு இருக்க பீப்புள், அப்புறம் நோட்டாக்கு ஓட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்காக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பிஃபோர் கெட்டிங் இன்டு தட் முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். நம்ம பாலிடிக்ஸ்னால் என்ன, பாலிடிக்ஸ் எதுக்கு இருக்குது? பேசிக்கலாக பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சர்வீஸ் டு த நேஷன் அண்ட் பீப்புள். பாலிடிக்ஸ் இருக்கிறது வந்து எதுக்குன்னா, நம்ம மக்கள் சேவை செய்யறதுக்காக உள்ள ஒரு ஃபீல்ட். அது வந்து ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு இது கிடையாது. எக்ஸாம்பிள் நீங்கள் பர்ஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜர் எடுத்துக்கலாம். காமராஜர் வந்து ஒரு மக்கள் தலைவர், ஒரு ட்ரூ லீடர். அவர் நாட்டுக்காக என்ன பண்ணார், நம்ம ஃபேமிலிக்காக என்ன பண்ணார். அவருக்கு வந்து ஃபேமிலி தான் ஃபேமிலி வந்து ஃபர்ஸ்ட் கிடையாது, நாடு தான் ஃபர்ஸ்ட், ஃபேமிலி வந்து செகண்ட். நார்மலாக எல்லாருக்கும் இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட். எனக்கு வந்து அது ரொம்ப ப்ரைமரி பாயிண்ட், தப்பு கிடையாது. பட் நான் பாலிடிக்ஸ் வர மாட்டேன். என்னோட வியூ வந்து எனக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், நான் பாலிடிக்ஸ் வர மாட்டேன். பட் பாலிடிக்ஸ் வரணுன்றவங்க நாட்டுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதுதான் பாலிடிக்ஸ். பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, எல்லா பொலிட்டீஷியன்ஸும் தன்னோட பசங்க, பேர பசங்க, சொந்தக்காரங்க, இவங்க எல்லாத்தையும் பாலிடிக்ஸில் கொண்டு வராங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பாலிடிக்ஸ் வந்து அவங்க வந்து சேவை செய்யறதுக்கு மாதிரி இல்லை. உண்மையிலேயே ஒரு அந்த காமராஜர் மாதிரி இருந்த யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, அவங்க பசங்க யாராவது, அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது கொண்டு வருவாங்களா? இதுவே கிளியர் ப்ரூஃப் தட் நம்மளோட கரண்ட் பொலிட்டீஷியன்ஸ் எந்த டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம அஸ் எ காமன் மேனா நம்ம பார்த்து வேற ஆப்ஷன் எங்க, எல்லா இடத்துலையும் இதே மாதிரி இருக்கு. எல்லா இடத்துலையும் அந்த வாரிசு அரசியல் வந்துட்டே இருக்கிறதுனால நம்ம இது ஒரு காமனாகவே எடுத்துட்டு இருக்கோம். பட் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர், கமல் அண்ட் சீமான், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் வராமல் வருது. ஸோ இந்த 2 கேட்டகரியில் நம்ம யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணோம்னா நம்ம இது ஒரு டிஃப்ரெண்ட் இதை ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து நாம் தமிழர் சீமான் அவங்கள பற்றி என்னோட வியூ நான் சொல்கிறேன். குட், அவங்க வந்து பாலிடிக்ஸ் வந்து குட்டு. அவங்கள பற்றி எனக்கு உள்ள கருத்து என்னன்னா, அவர் கொஞ்சம் ரொம்ப கோவக்காரராக இருக்கார். இப்போதைக்கு அவங்க எந்த போஸ்ட்டும் இல்லை, இன்னும் எந்த பதவியிலும் வரல. ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க கோபம் ரொம்ப ஜாஸ்தி படுறாங்க. 2வது பதவி வர வர பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ப்ராப்ளம்ஸ் வரும், பிரச்சனைகள் நிறைய வரும். ஒன்றுமே இல்லாத டைமில் இவ்வளோ கோவப்பட்டாங்கன்னா ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்றது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அண்டு இன்னும் எந்த பதவியிலையும் வராதும்போது கான்ட்ரவர்சிஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அவங்கள சுற்றி. அவங்க பழைய ஸ்பீச்சஸ் எடுத்து பார்த்து இப்போ ஸ்பீச்சஸ் பார்த்தீங்கன்னா there is lot of controversies between the earlier one and this one. இதனால எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது அவங்க மேலே. கமல் பார்த்தீங்கன்னா, கமல் மேலே எல்லாரும் நம்ம தெரியும், அவங்க சினி ஃபீல்டில் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்டெலெக்சுவல். அவங்க பேசுறது நிறைய பேருக்கு புரியலன்னு சொல்லுவாங்க. டசன்ட் மீன் தட் இஸ் அ நான்சென்ஸ் ஸ்பீச். இப்போ நிறைய தமிழ் லிட்ரேச்சர், இப்போ திருக்குறள் படித்தா எத்தனை பேருக்கு படித்தோன்னு புரியும், மீன்ஸ் சம் எக்ஸ்பிளனேஷன். அந்த மாதிரி நாங்கள் பேசுனது அப்புறம் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அதோட இது புரியும். தெர் இஸ் நோ நான்சென்ஸ் ஸ்பீச். அவர் 360 டிகிரி கவர் பண்ணி பேசணும்னு நினைப்பாரு. ஸோ இட் வில் ஹேவ் டெப்த்து. அதனால அது சில டைம் ரீச் ஆகாமல் போகலாம். மற்றபடி இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் பர்சன், வெரி இன்டெலெக்சுவல் பர்சன். அவங்க நினச்சிருந்தா இப்போ ரஜினி மாதிரி இன்னும் ஒரு 3-4 படம் பண்ணி இன்னும் பணம் சம்பாதிச்சிருக்கலாம். அது பண்ணாமல் ஒரு பீப்புளுக்கு சம்திங் தே ஹேவ் டு கிவ் பேக்குன்னு சொல்லி இதை பண்ணணும்னு நினச்சி வந்திருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம இதை சப்போர்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி புதுசாக வரவங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். திங்க் பண்ணி ஓட்டு போடுங்க. இன்னொரு லாஸ்ட் பாயிண்ட்டு, இப்போ வந்து லோக்சபா எலெக்ஷன்ஸ், இப்போ போய் தமிழ் பார்ட்டிஸ், லோக்கல் பார்ட்டிஸ் ஓட் போட்டால் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்காதீங்க. பாயிண்ட் வந்து நம்ம எல்லாம் கலெக்டிவாக ஒரு இடத்துல பவர் சேர்ந்துச்சுன்னா தென் we will have our voice in central government, which is very important. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்மளோட வாய்ஸ் கேட்கணும்னு நினச்சா நம்மளாம் ஒருமித்தமாக ஒரு இடத்துல ஓட்டு போட்டால் இட் வில் ஹாவ் அவர் கன்சர்ன்ஸ் அட்டென்ட். இது என்னோட வியூ. தயவுசெய்து யாரும் ஓட்டு போடாமல் இருக்காதீங்க, யாரும் நோட்டாக்கு ஓட்டு போடாதீங்க. இந்த வியூஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள் உங்கள் ஓட்டை போடும்போது. தேங்க்யூ.